ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க பெஞ்சி பேசுறேன். என்னடா இவ எள்ளு வறுத்துட்டு இருக்காளேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு எள்ளை வச்சுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எள்ளு உருண்டை நான் செய்ய போறது. இன்னைக்கு எள்ளு உருண்டை செய்யலாம். சின்ன வயசுல இதுவும் இது எங்க அம்மா செஞ்சு எங்களுக்காக கொடுத்தது. இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால எங்க அம்மா இது எனக்கு செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தாங்க செய்யறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு டம்ளர் எள்ளு எடுத்து அதை நல்லா கழுவி அலசி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து இதை பொரிஞ்சு வந்துருச்சு, நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வேர்க்கடலையும் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் அடை, அது மூணு வச்சு செய்யறது தாங்க இந்த டிஷ்ஷு. இப்போ நல்லா வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்துருச்சு, நம்ம வறுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம எள்ளை போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இது வறுத்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே அம்மா போய் எள்ளு கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் புடைச்சிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்ம வேர்க்கடலை ரெடி பண்ணி கொடுத்துட்டா அதையும் கிளீன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட்டு. இப்போ வேர்க்கடலை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேற பாத்திரத்துல மாத்தி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து மாத்திக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம வேற பாத்திரம் மாத்திட்டோம். அடுத்தது வாங்க மாவு பிசைஞ்சுக்கலாம் அடைக்கி. இதுல கேழ்வரகு மாவு 2 டம்ளரு, அதுல கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடைக்காக. இப்போ மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சியா வர அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எதுவும் இல்லைங்க, லைட்டா தண்ணி சேர்த்து அதுல கொஞ்சம் சால்ட் சேர்த்து நம்ம எப்பவும் இதுல அடை செய்யறது தாங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தோசை சட்டி வச்சுட்டு அதுல நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தட்டது. வரலன்னு சொன்னேன், அம்மா ட்ரை பண்ணுனாங்க, அதில் தட்டி எடுத்துட்டு அது உடனே. இப்போ அம்மா வேர்க்கடலை ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதை கிளீன் பண்ணிட்டு அடையும் ரெடி ஆச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகணுங்க. சிம்மில் வச்சு கூட மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டா நல்லா வெந்துடும். வேகாதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அங்க பாருங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடை, எள்ளு, வறுத்த எள்ளு, வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணதுங்க. கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடையை எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா நம்ம அதை உடைச்சு எடுத்துக்கலாம். அது இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸா எடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு அது கரெக்டா இருக்கும். இப்ப இது ஃபர்ஸ்ட் அந்த இதுலன்னா எல்லாம் உரல் வச்சு அதுல இடிப்பாங்க. எங்க அம்மா அப்போ அப்படிதான் செஞ்சு தந்தாங்க. ஆனா இப்ப முடியாது, வெயில் வேற ஓவரா இருக்குன்றதுனால மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலான்னுட்டு பிளான் பண்ணிட்டு ஒன்னொன்னா நாங்க மிக்சிலே ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எள்ளு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வேர்க்கடலை, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்னொன்னா அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட் அதை நம்ம எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையும் அரைச்சாச்சு. இப்போ அடை அரைக்கும் போது அதுல கொஞ்சம் சுகர் சேர்த்து சேர்த்து அரைக்கணுங்க. அப்போதான் அந்த சுகர் அடையில நல்லா மேட்ச் ஆகும். என்கிட்ட வெல்லம் இப்போதைக்கு இல்லைன்றதுனால சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். நல்லா அரையணுங்க. அந்த இது திரி இல்லாம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ ஒன்னாவே போட்டுட்டு இருக்கோம் பாருங்க.
அதாங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எள்ளு, வேர்க்கடலை, அடை எல்லாம் சர்க்கரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதாங்க, இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சு சாப்பிட வேண்டியதுதாங்க. தாங்க எள்ளு உருண்டை. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாம் கன்சிஸ்டன்சியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளவுதாங்க, உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஈஸி தான். செஞ்சு நீங்க ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா சாப்பிடலாம். எங்க குட்டி குட்டி பிசாச பாருங்க, அதை செய்யறதுக்கெல்லாம் 1000 வாட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. சின்ன வண்டு. சரி, அவ்வளவுதாங்க, டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எள்ளுருண்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க போறப்ப. பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பென்சி.